உயிரோடு இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் மகிமுண்டாயிருப்பதாக உங்கள் யாவருக்கும் இடையுடைய ஸ்தோத்திரத்தை வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே சபை கூடும் இடத்திலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை எல்லாவித நன்மைகளால் நம்மை முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளிலும் கூட பரலோகத்தின் தேவனை நாம் தொழுது கொள்ளுகிற நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்களை கவனிக்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாட்கள் நாமகரண கூட்டத்தின் மத்தியிலே ஒரு விசேஷித்த நாளாக மாறி போயிருக்கிறது. அநேகர் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கும்படியாக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாட்டு என்று சொன்னால் 40 நாள் அவர்கள் உபவாசம் இருக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த 40 நாளாகவும் அவர்கள் சரியானபடி ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல், அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல், தண்ணீர் மாத்திரமே குடித்து தங்களை வருத்தி ஒரு 40 நாட்கள் அப்படியாய் நேர்ந்து கொண்டதை செய்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்திலே இந்த செயல் சரிதானா என்கிற கேள்வி ஒன்று எழுகிறது. கிறிஸ்துவின் சபையிலும் கூட அநேகருக்கு இந்த கேள்விகள் எழுப்பதுண்டு. நாமும் 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டுமா அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இன்னும் சில பேர் உபவாசம் என்பது அவசியம்தானா என்பதை கேட்கிறாங்க. இந்த உபவாசத்தை பற்றி அநேக முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இந்நேரத்திலும் கூட நாம் இந்த உபவாசம் என்கிற தலைப்பின் கீழே சத்தியத்தை நாம் கவனிக்கவிருக்கிறோம். உபவாசத்தை பற்றி வேதாகமத்திலே தேவனுடைய சத்தியம் என்ன, இதுதான் கேள்வி. நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அது மனிதனுடைய சுய புத்திதானே ஒழிய அது தேவனுடைய திட்டம் ஆகாது. கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் அதை நாம செய்ய வேண்டும். ஒருவேளை தேவன் அதை வேண்டாம் என்று தள்ளி வைத்தார் என்று சொன்னால், வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டால், அது ஒதுக்கி வைத்தது தான். அதை நாம எடுத்து செய்வதனாலே தேவன் அதில் பிரியப்படுவார் என்று நாம் நினைக்க கூடாது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு காரியம்தான் உபவாசம். உபவாசத்தை பற்றி வேதாகம் ஒரு விளக்கம் சொல்லுகிறது. ஆனால் மக்களாகவே மனசுல நிர்ணயம் பண்ணுகிற ஒரு விளக்கம் ஒண்ணு இருக்கிறது. பொதுவாகவே உபவாசம் என்பது சாப்பாடை பற்றி தான். அந்த சாப்பாட்டை 3 வேளை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்முடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலை, மதியம், இரவுன்னு எடுத்துக்கிறோம். 4 வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, 5 வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க, இடையில டைம் கிடைக்கும் போதுதான் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? தங்களுடைய உடம்ப ஏதோ ஒரு ஆகாரத்தினாலே அதை பசி இல்லாம பார்த்துக்கிற நபர்களும் இருக்கிறாங்க. சில நபர்கள் பசிக்கும் தாகத்துக்கும் மாத்திரம்தான் உணவு எடுத்துக்கிறாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சாப்பிட்ற விஷயத்துல. ஆனால் தேவ பக்தியில சாப்பாடு விஷயம் தேவனுடைய பார்வையை நம் மீது திருப்புமா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆனால் சில இடங்களிலே வேதாகமத்துல பார்க்கும்போது சாப்பாட்டை தவிர்க்கும் போது, மனிதர் தங்களை ஒடுக்கிக் கொள்ளும் போது தேவனுடைய கருணை மனிதன் மீது கிடைக்கிறதாக வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஏன் சாப்பாட்டை நாம் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்போது, சாப்பிடாமல் இருந்து தேவனிடத்திலே ஏதாவது வேண்டிக் கொண்டால் தேவன் அதை செய்வார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அநேக மனதில் இருக்கிறது. அதனால் என்ன செய்யறாங்க, திரும்ப திரும்ப அந்த முறையே கையாளுறாங்க. சாப்பிடாமல் இருந்து தங்களை வருத்தி கொண்டு தேவனிடத்துல மன்றாடும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்கிற நோக்கத்தோடு என்ன செய்யறாங்க, ஒரு காரியத்தை செய்யறாங்க. அந்த காரியம்தான் உபவாசம். அதுக்கு சில பட்டியல்கள் வைத்துக் கொள்றாங்க. ஒரு பொழுது உபவாசம், 2 பொழுது உபவாசம்,
ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இப்படின்னு அவங்க தனிப்பட்ட விதத்துல உபவாசத்தை மேற்கொள்றாங்க. ஆனால் பைபிள்ல உபவாசம் இருப்பதற்கான நோக்கம் என்ன? இங்கதான் கான்செப்ட் தான் முக்கியம். உபவாசம் ஏன் இருக்கணும்? உபவாசம் இருப்பதனால பலன் என்ன? அதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதுதான் கேள்வி. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உபவாசத்தை பொறுத்த அளவுல. சுருக்கமா சொல்லணும் சொன்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் உபவாசத்தை ஒரு கட்டளையாக கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அது கட்டளையாக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலும் கூட கிறிஸ்துவானவர் வந்த பிறகும் கூட உபவாசம் ஒரு கட்டளையாக கொடுக்கவில்லை. கட்டளைனா உங்களுக்கு புரியுதுங்களா? வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வர வேண்டும் என்பது கட்டளை. சபையாக கூடி வந்து கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க வேண்டும் என்பது கட்டளை. காணிக்கை செலுத்த வேண்டும் என்பது வாரத்தின் முதல் நாள் என்பது கட்டளை. தேவனை பாடல் பாடி ஜெபிக்க வேண்டும் என்பது கட்டளை. சத்தியம் அறியாதவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கட்டளை. இதெல்லாம் கட்டளை. ஆனால் உபவாசம் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டளையா தான் கேள்வி. அப்படியானால் தேவபக்தி உறவு செய்தாங்களே, பைபிள் இருக்குதே, நம்ம பாக்குறோமே, அதை செய்யக்கூடாதா அப்படின்னு தான் கேள்வி. இப்ப இதை பற்றிய சில விளக்கங்களை நாம படிக்கும்போது உபவாசம் நம்ம இருக்கலாமா வேண்டாமா என்பதை நாமே முடிவெடுத்து வரணும். நாமே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு கேள்விக்கு 2 பதில்கள் இருக்குது. இந்த பாடத்துக்கு ஒரு கேள்விக்கு 2 பாடங்கள் இருக்கு, 2 பதில்கள். அந்த 2 பதில் என்ன அப்படின்னா, உபவாசம் என்பது தேவன் கட்டளையாக கொடுக்கவில்லை. இரண்டாவது, அது விருப்பமானால் அதை நாம் செய்யலாம். ஆனால் அது எப்படி செய்யணும், அது செய்யப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சில உதாரணங்களை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். உபவாசம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வாக்கியம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இங்க கவனிச்சீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துல இந்த நிகழ்வு ஏற்படுது. இங்க ஒரு சென்டென்ஸ் வருது பாருங்க. வாக்கியம் 7ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்துல, மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இப்ப உபவாசம் இங்க இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? காரணம் புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? பாவம் செய்தது நிமித்தமாக உபவாசம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி என்ன பாவம் பண்ணினாங்க? 4வது வசனத்தை படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். சரி, இஸ்ரவேல் புத்திரர் அதாவது யாக்கோபின் வம்சத்தார் தேவனை வணங்காம எதை போய் வணங்கினாங்க? பாகால், அஸ்தரோத். இது ரெண்டுமே நமக்கு புரியாத பெயர்கள் தானே. ஏற்கனவே ஒரு முறை சார்லஸ் வந்து சொன்னார் நினைக்கிறேன், பட்டியல் போட்டு இல்லையா. விக்கிரக ஆராதனை அதாவது சிலை வழிபாடு செய்த அந்த சிலை தெய்வங்களுடைய பெயர்கள்லாம் பைபிள்ல இருக்கு. அந்த ஒரு தெய்வமாக வணங்கின ஒரு சிலையினுடைய பெயர் தான் பாகால், அந்த தெய்வத்துடைய பெயர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளாம எதை போய் வணங்கி இருக்கிறாங்க? சிலையை போய் வணங்கி இருக்கிறாங்க. அது போல பாகால் என்பது ஒரு தெய்வமாகவும் அஸ்தரோத் என்பது ஒரு தெய்வமாகவும் வணங்கினதுனால அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை சாமுவேல் ஆகிய ஊழியக்காரர் வந்து உணர்த்திய போது தன் பாவத்தை விட்டு அவங்க மனம் திரும்பினார்கள். அப்படியே அந்த மனம் திரும்பும் போது அவர்கள் ஒரு செய்கை செய்தாங்க. ஐயோ, நாங்க தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டோம், தேவனே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க? உபவாசம் இருந்தார்கள். இப்ப இந்த கான்செப்டை நீங்க யோசிச்சு பாருங்க. நாம
பாவம் செய்த நிமித்தமா உபவாசம் இருக்கிறோமா? யோசிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒரு கூட்டமே ஒட்டுமொத்தமாக அந்த உபவாசத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தேவனிடத்துல எங்கே அவர்கள் உபவாசம் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, நாங்கள் பாவம் செய்துட்டோம், தேவனே நீங்க என்ன செய்யுங்க, எங்களை மன்னிங்கன்னு மன்னிப்பு கோருவதற்காக அந்த செயலை செய்தார்கள். அப்போ இன்றைக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா நாம எடுத்துக்கலாமான்னா அவங்க மன விருப்பத்தின்படிதான் விட்டுடணும். ஆனா ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுல பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெறுவதற்கு வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம பாவத்தை கழுவி கொள்வதற்கு நமக்கு முறை அல்ல புதிய ஏற்பாட்டில, அது வேறொரு முறை நமக்கு கொடுக்கப்படும். அப்ப இங்க இஸ்ரவேல் மக்களுடைய இந்த இடத்துல கவனிக்கும் போது உபவாசம் ஏன் இருந்தார்கள் என்று சொன்னால், சிலை வழிபாடு செய்த நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சாங்க, அதற்காக உபவாசம் இருந்தாங்க. அடுத்தபடியா இன்னொரு இடம் நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து, யாருடைய எலும்புகள் நான் சொல்றேன், யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம். எத்தனை நாள் உபவாசம்? 7 நாள் உபவாசம். ஏன் இருந்தாங்க தெரியுங்களா? கான்செப்ட் 31ஆம் அதிகாரத்திலேயே 6வது வசனம். நீங்க உங்க சமயம் இருந்தா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா 13 வசனம் தான், வீட்டுக்கு சென்று வாசிச்சு பாருங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுதத்தாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். சரி, அப்போ செத்து போனது யாரு? சவுலும் சவுலு, அவனுடைய 3 மகன்கள், அவனுடைய ஆயுததாரி, கூட இருந்த அந்த தலைவன், போர் வீரன். இங்க என்ன சூழ்நிலைன்னா, சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா. அவனுடைய ஆட்சி பாரத்துல சவுல் தேவன் கொடுத்த ஒரு வேலையை செய்யாது போய் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனார். அது நிமித்தமா தேவன் என்ன செய்தார்னா, சவுலுடைய இந்த ராஜ்ய பாரத்தை அவனிடத்துல பிடுங்கிறதுக்கு பிளான் பண்ணி தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். இந்த செய்தி சவுலுக்கு வந்த பிறகு சவுல் தேவனை மறந்து தாவீதை கொல்றதே நோக்கமா மாறி போனார். பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தர் இடத்துல சண்டைக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகும்போது சவுல் அங்கே செத்து போறார். ஈட்டி பாய்ந்து குத்துயிரும் கொலையுயிருமா அவர் விழுந்து கிடக்கிறாரு. அவருடைய சொந்த தேசத்தை சேர்ந்த ஒரு வீரனை கூப்பிடுறாரு, நீ என்னை கொன்னுடு, பெலிஸ்தீன் கையெல்லாம் நான் சாவுறது அவமானம், அதனால என்ன செஞ்சுட்டு நீ என்னை கொன்னுடுன்னு சொல்றாரு. அவன் கொல்றதுக்கு பயப்படுறான். அப்போ சவுல் என்ன பண்றாரு, கத்தியை நட்டு வச்சுட்டு அது மேல விழுந்து அவரே செத்து போனார். இதை பார்த்து அந்த போர் வீரன் கூட இருக்கிற அந்த தளபதி அவனும் கத்தியை நட்டு வச்சுட்டு அவனும் அந்த கத்தி மேல விழுந்து அவனும் செத்து போறான். இந்த பெலிஸ்தரோடு போரிடும் போது சவுலுடைய 3 மகன்களும் செத்து போறாங்க. இது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு துக்கமான நிகழ்வு. 2 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க போர்க்களத்துல செத்து போயிருக்கிறத பெலிஸ்தரை பாக்குறாங்க. ஏன்னா மீதி இருக்கிற பொருள் எல்லாம் சுருட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த தளத்துல வரும்பொழுது அங்க சவுல் விழுந்துக்கிறத பாக்குறாங்க. சவுல் 3 பையனுடைய பாடியை என்ன பண்ணிட்டாங்க, தலையை வெட்டி தலையை அவங்க ஊருக்கு கூண்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள எடுத்துன்னு போய் இஸ்ரவேல் ராஜாவை கொண்டுட்டோம் பாருன்னு பிரபலப்படுத்திட்டாங்க. அவனுடைய பாடியை எடுத்துன்னு போயிட்டு மரத்துல கயிறு விட்டு தொங்க வைத்தாங்க. இந்த செய்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது எல்லாரும் சோகமாயிட்டாங்க. அப்படி இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாடியை போய் கொண்டு ஊருக்குள்ள போய் கொண்டு அதை எரிச்சு அந்த எலும்புகளை கொண்டு அடக்கம் பண்ணாங்க. அதுதான் அவர்களுடைய எலும்புகள். அந்த எலும்பை என்ன செஞ்சாங்கன்னா புதைச்சிட்டு, இவங்க செத்து போனாங்களே, ராஜா அவருடைய மகன் எல்லாரும் செத்து போனாங்கன்றதுக்காக உபவாசம் இருந்தாங்க. புரியுதா? 31:13 நீங்க படிச்சீங்கன்னா 7 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, அடக்கம் பண்ணிட்டு. அப்ப இந்த உபவாசம் இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஒரு துக்கம் அனுசரிக்கிறாங்க. இப்ப நம்ம கூட வீட்டுல பார்த்தோம்னு சொன்னா, அநேகம் பேர் துக்க வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் சில இடங்கள் என்ன செய்யறது இல்லை,
சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான அந்த துக்கம் என்ன செய்யும் சொன்னா அந்த சாப்பாட்டை கூட விரும்பாது. அந்த சாப்பாடு எடுத்து வாயில வச்சா கூட அந்த துக்கம் தொண்டை அடைக்கும். அப்ப என்ன செய்வாங்க, சாப்பாடை கூட வெறுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு துக்கம். ஆனா இந்த நாட்கள் பாருங்க, எல்லாருமே அதிகமான பேர் நோயாளிகளா மாறி போனதுனால சாவு ஒரு பக்கம் வச்சுட்டு கண்மறைவு என்ன செஞ்சிடணும், போயிட்டு கொஞ்சம் ஏதோ வாயில போட்டுனாவது வந்துடுறான். காரணம் என்ன, நம்மளால என்ன செய்ய முடியல, முழு நாள் நிற்க முடியல. தண்ணீர் கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க இல்லையா. இப்பெல்லாம் மாறி போச்சு. நான் முன்னொரு காலம் தான் பார்ப்பேன், அங்க அழுதுதான் வேலையா இருக்கும். இப்பெல்லாம் கேன், தண்ணி கேன் வைக்கிறாங்க, டீ கேன் வைக்கிறாங்க, அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க உட்கார்ந்த பிறகு. பாருங்க எப்படி மாறி போச்சு. ஆனா ஒரு இடத்துல துக்கத்தின் நிமித்தமா 7 நாள் அந்த ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்க. இப்போ நாம இருக்கிற உபவாசத்தோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா எஸ்ரா புஸ்தகத்துல ஒரு நிகழ்வு, 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். நான் வசனம் சொன்னாலே பாலா கொஞ்சம் டவுட் வந்தது, இது படிக்கலாமா பிரதர் மாற்றி சொல்லிட்டேன். நான் அந்த ஒரு வரிக்காக தான் படிக்க சொல்றேன். சரியா, அங்க என்ன சொல்றேன் படிங்க. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எஸ்ரா இங்க ஏன் உபவாசம் இருந்தார், சூழ்நிலை தெரியுமா? இதே நான் மறுபடியும் சொல்றேன், ரிப்பீட்டட் சொல்றேன். இது ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஜெயிப்பதற்காக எஸ்ரா இங்க உபவாசம் இருந்தார். அது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனாங்க இல்லையா, 70 வருஷத்துக்கு பிறகு மறுபடியுமாக சுய தேசத்துக்கு திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரும்போது அங்கே ஊருக்குள்ள வந்த போது தேவாலயம் கட்டுகிற பணி செய்வதற்காக மேற்கொள்றாங்க வேலைகளை. ஆனா லேவியர்கள் இல்லை. அங்க கூட்டத்துல வந்தவங்களுடைய கூட்டத்துல யார் இல்லை, லேவியர்கள் இல்லை. எஸ்ரா கணக்கிட்டு பாக்குறாரு, என்ன லேவியர்களே காணுமே அப்படின்னு. அப்போ அவர் ஒரு உதவி கேட்டு ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்புறார். எங்க இருந்து விடுதலை பெற்று வந்தாங்களோ அதே ராஜாவின் இடத்துல உதவி கேட்டு அனுப்புறாங்க. என்னன்னா லேவியருடைய பெயர்கள்லாம் எழுதி இந்த மனிதர்களை அனுப்பணும்னு சொல்லி அங்க கேட்கிறாங்க. அப்போ அங்கிருந்து அந்த நாட்டுல இருந்து இவங்களை ரிலீஸ் பண்ணி இங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நாள் எடுக்கும், வழியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம பொருளாதாரத்தினால் உதவி செய்யற அந்த ராஜா தங்கம், வெள்ளி, பணம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு, போய் கட்டுங்கன்னு சொல்லி. வழியில கொள்ளைக்காரங்க வர இருக்கிறாங்க. அதனால எஸ்ரா என்ன பண்றாரு, ஒரு விண்ணப்பம் பண்றார் தேவனிடத்துல. இந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக அந்த எஸ்ராவும் அந்த விடுதலை பெற்று வந்த ஜனங்களும் அங்க உபவாசம் இருந்தாங்க. அதான் இந்த வசனம். நாங்கள் அனைவரும் என்ன பண்ணினோம், உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். பாருங்க, அந்த விண்ணப்பம் அவங்களுக்கு நடந்தது. அப்ப அந்த விண்ணப்பம் என்பது ஒரு சூழ்நிலை பொறுத்தது. அந்த சூழ்நிலை நடந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக உபவாசம் இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம செய்த நன்மைக்காக உபவாசம் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய தேவை நிறைவேறணுன்றதுக்காக உபவாசம் இருக்கிறோமா? இது கொஸ்டின். ரெண்டாவது, ஒரு சடங்காகவும் பாரம்பரியமாகவும் இது மாறி போயிருக்குது. பின்னாடி நம்ம படிக்கலாம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். எஸ்தர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம், எஸ்தர் புக்குக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம், நெகேமியாக்கு அப்புறம் இருக்கும் அந்த புக்கு. 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் படிங்க. பக்கம் 628. மூன்று நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இங்க படிக்கிறீங்க பாருங்க 16ல, சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து. கவனிங்க, யாரு? சூசான் என்பது ஒரு இடம், ஒரு அரண்மனை இருக்கிற இடம். அங்கே யார் இருக்கிறா? யூதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள்
அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து. அப்ப பாத்தீங்களா, உபவாசம் என்பது இங்க மெயினா பார்க்கப்படுவது ஆகாரம் தான். குடியாமல் இருந்து என்ன பண்ணுங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அடுத்து கீழே ரீசன் சொல்றாரு பாருங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி. அது என்ன சட்டம்? சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால், இங்க எஸ்தர் பேரை சொல்லும் போதெல்லாம் கூடவே ஒரு அடை பெயர் சொல்றாங்க. எஸ்தர் ராணி இல்லையா? எஸ்தருடைய சாப்டர் தெரிஞ்சவங்க எல்லாம் சட்டுன்னு இது புரியும். ஒருவேளை புரியலன்னா நான் சிம்பிளா சொல்றேன். யூத ஜனங்கள் இந்த தேசத்துல அங்க வாழ்றாங்க அடிமைகளாக. அங்கே அடிமைகளாக வாழ்ந்த இடத்துல எஸ்தருடைய அந்த நல்ல குணம், அவருடைய அந்த செயல்கள் ராஜா விரும்பி ராணியுடைய பட்டியல்ல யார் இடம் பெறாங்க? எஸ்தர் இடம் பெறாங்க. அந்த எஸ்தருக்கு ஒரு கனம் கொடுத்து அவங்களுக்கு சகல மரியாதைகளோடு அவங்க இருக்க வைக்கிறாங்க. இந்த நேரத்துல எஸ்தருடைய தகப்பனார், அதாவது மொர்கதாய், அதே அரண்மனையினுடைய மந்திரிமார்களால கொல்லப்பட போறார். அவர் மாத்திரம் இல்ல, மொர்கதாய் போல இருக்கிற யூத ஜனங்களை கொலை செய்யும்படி அரண்மனைக்கு சட்டம் பிறந்திருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? உயர் அதிகாரியை அவன் வரம் போகும்போதெல்லாம் இந்த மொர்கதாய் மரியாதை பண்ணல அப்படின்றது அவங்களுக்கு வெறுப்பாகி போய் அவன் மேல பொறாமை கொண்டு அவன் என்ன செய்யறாங்க, இந்த மந்திரிமார்கள்லாம் சூழ்ச்சி செய்து இவனையும் இவன் கூட்டத்தையும் அழிக்கணும்ன்றதுக்காக செய்த சூழ்ச்சி தான் இந்த எஸ்தர் புஸ்தகம். அந்த சூழ்ச்சியை எப்படி வின் பண்ணாங்க, எப்படி ஜெயித்தாங்க என்பதுதான் இங்க சப்ஜெக்ட். இப்போ என்னன்னா, அரண்மனைக்கு நியர்பையா இருக்கிறது எஸ்தர். இப்ப மொர்கதாய் என்ன சொல்றாரு, எஸ்தர் கிட்ட போய், அம்மா இது மாதிரி அரண்மனையில இருந்து உத்தரவு பிறந்திருக்குது, என்ன நம்ம யூத ஜனன் எல்லாரையும் கொன்று போடும்படியான உத்தரவு பிறந்திருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு எப்படி தெரியும், நான் இங்க இருக்கிறேன்னு. அப்போ அவர் மொர்கதாய் சொல்றாரு, நீ போய் பேசு, ராஜா கிட்ட போய் பேசு, நம்ம ஜனத்துக்காக பேசு, நம்ம இனத்துக்காக பேசு அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா தயங்குறாங்க முதல்ல எஸ்தர். ஏன்னா பாருங்க, அந்த ராஜாவின் கீழே ஏகப்பட்ட ராணிகள் இருக்கிறாங்க. எத்தனை கணக்கிலே இல்ல, அவ்வளவு ராணிகள் இருக்கிறாங்க. உதாரணம் ஒரு 50-100 பேர் வச்சுங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் டேட் ப்ரோக்ராம், இந்த டேட் தான் நீ போய் ராஜாவை சந்திக்கணும். அந்த மாதிரி எஸ்தருக்கும் ஒரு டேட் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டேட்ல தான் போய் ராஜா போய் பார்க்கணும். மீறிலாம் போய் பார்க்க முடியாது. ராஜா உத்தரவு இல்லாம யாருமே அரண்மனைக்குள்ள போகவே முடியாது. ஒருவேளை அந்த ரூல்ஸை மீறி ஒருத்தர் ராஜாவை பார்க்க போயிட்டா என்ன நடக்கும்னா, அவங்கள கொல்லணும் என்பது சட்டம். அதை தான் இங்க நம்ம படிக்கிறோம். நான் செத்தாலும் சாகிறேன், நான் சட்டத்தை மீறி போறேன்னு சொல்றாங்க. ஏன்னா மொர்கதாய் எஸ்தர் இடத்துல பேசுறாரு, நீ யாரு, நீ எங்க இருந்த, உன்னோட நிலைமை எப்படி உயர்த்தப்பட்டது, உன் தேவனை நினைத்து பார் அப்படின்னு அவங்க மொர்கதாய் சொல்லும் போது அவங்க எல்லாத்துமே நினைச்சு எஸ்தர் துணிகரமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த செயல் செய்வது நிமித்தமா யூத ஜனங்களுடைய எல்லாருடைய உயிரும் காப்பாற்ற போறாங்க. அதற்காக இந்த அம்மா செய்த ஒரு வேலை தான் உபவாசம். உபவாசம் பின்னணி உங்களுக்கு புரியுதுங்களா? வேற உபவாசம் சாப்பிடாம வாரம் இருக்குது பேர் உபவாசம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய உதாரணங்கள் காட்டுறாங்க உபவாசத்தை பத்தி. ஆனா உபவாசம் ஏன் இருந்தாங்க, எதற்காக இருந்தாங்க, என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி ஜெயித்தாங்க என்பதற்காக தான் உபவாசம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப எஸ்தர் இந்த சூழ்ச்சியை முறியடித்தாங்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. எஸ்தருடைய அந்த துணிகரம் என்ன செய்ததுன்னு சொன்னா, எஸ்தருடைய உயிரை மாத்திரமல்ல, அந்த தேசத்துல இருக்கிற யூதர்களுடைய எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றியது. ஏன்னா நீங்க புக்கை போய் நீங்க வீட்டுல வாசிங்க. எஸ்தர் போய் ராஜாவின் இடத்துல போய் துணிகரமா போய் பேசுறாங்க. ராஜாவும் அந்த அம்மாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு யூதர்களை வெட்டும்படியான அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணினார். இது மிகப்பெரிய ஹிஸ்டரி, நீங்க படிச்சு பாருங்க. அப்போ இங்கே எஸ்தர் எஸ்ரா புஸ்தகத்திலையும் எஸ்தர் புஸ்தகத்திலையும் மற்றுமாக இஸ்ரவேல் காலத்திலேயும் இந்த உபவாசம் மேற்கொள்ளப்பட்டது. இது எல்லாமே ஒரு நல்ல செயல்கள் நடப்பதற்காக உபவாசம் இருந்தாங்க. ஆனா சில நேரங்கள்ல சுயநலத்துக்காக, ஏன்
கொலை கூட நடந்திருக்கு உபவாசத்துக்காக. கொலை கூட பண்ணியிருக்கிறாங்க உபவாசம் பேர்ல. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு அம்மா ஒரு நபரை கொலை செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கும் இந்த உபவாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஒன்னும் கதை சொல்லல, ஹிஸ்டரியை தான் நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அதிகாரம் யார் இடம்பெறாங்க? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் 10வது வாக்கியம் வாசிங்க. அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். இங்க 3 பேர் நான் சொல்றேன், படிச்சிட்டீங்கன்னா கவனிங்க. 3 பேர் இந்த அதிகாரத்துல வராங்க. ஒன்று ஆகாப், இன்னொன்று அவருடைய மனைவி ஏசபேல். ஆகாப் என்பது ராஜா, யூத ராஜா. அவருடைய மனைவி பேர் ஏசபேல். இந்த ஆகாப் ராஜா என்ன செய்யறாருன்னா, அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. கதை கேக்குறீங்களா? அந்த அரண்மனை பக்கத்துல என்ன இருந்துச்சுங்க? ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டம் அழகான திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த இந்த ஆகாப் என்ன பண்றாரு, அந்த உரிமையாளர், அவர் பேர் பாத்தீங்கன்னா நாபோத். இந்த அதிகாரத்தை வருது, அவன் பேரு நாபோத். அந்த நாபோத்து கிட்ட போய் இந்த ஆகாப் ராஜா பேசுறாரு. என்ன சொல்றாரு? நாபோத்து, இந்த திராட்சை தோட்ட நிலத்தை என்ன செஞ்சிரு, நீ எனக்கு கொடுத்துரு, விலைக்கிரயமா கொடுத்துரு. நான் இதுக்கு ஈடா இதே மாதிரி ஒரு நிலத்தை தரேன். அப்படி இல்லையா, இதுக்கு உண்டான என்ன செய்யறேன், நான் விலை கொடுத்துறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க பேசுறாரு. அவன் அந்த நாபோத்து சொல்றாரு, ராஜாவே இது நடக்கக்கூடாது. ஏன்னா இது எங்களுடைய பிதாக்களுடைய நிலம். இது காக்கப்பட்டாதான் என்னுடைய பெயர், பிதாக்களுடைய பெயர் காப்பாற்றப்படும். தேவனே இது நடக்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் தேவனிடம் மன்றாடி கேட்டுக்கன்னு ராஜா கிட்ட உத்தரவு சொல்றாரு. இல்ல ராஜா, முடியாது. இதனால ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு அந்த ராஜாவுக்கு. என்ன பண்ணாரு, நேரா சுருன்னு வீட்டுக்குள்ள போனாரு. தலைவர் சாப்பிடல. அந்த அம்மா வந்து என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க, சாப்பாடா செஞ்சு வச்சுக்கிறாங்க. தலைவர் சாப்பிடல, நேரா பெட்ரூம் போயிட்டாரு. போய் அப்படியே பத்துக்கினாரு அந்த பக்கம். அப்படியே சோகமாயிட்டாரு. என்னன்னு, அவன் போய் எனக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டான் நிலத்தை அப்படின்னு போய் பத்துக்கினாரு. இந்த அம்மா பார்த்தாங்க, என்ன இவரு சாப்பிட வரலையே. போய் பார்த்தா சோகமாகிறாரு. என்ன, வாங்க சாப்பிடுங்க கூப்பிடுறாங்க யோசபேல். அது சொல்றாரு ராஜா, இல்ல சாப்பாடு வேணாம். ஏன், என்னாச்சு? அப்ப நடந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், நாபோத்தை வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஆனா அந்த காரணத்தை அவர் சொல்லல. உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆகி போச்சு, என் புருஷன் கேட்டு அந்த நிலத்தை அவன் கொடுக்கலையே, அவன் ராஜாவாச்சு அப்படின்னு சொல்லி, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மா ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி தெரியுமா? தன் அதிகாரத்தின் கீழ் இருக்கிற அந்த அதிகாரிகளை எல்லாம் வர வச்சு, இந்த டேட்ல உபவாச நாள்னு எல்லாருக்கும் சொல்லுங்க, பிரசித்திப்படுத்துங்கள். அந்த வசனம் வாசிங்க, 9வது வசனம். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், ஒரு நிருபம் எழுதுறாங்க, அதாவது ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாங்க, நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி. உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தினா போஸ்ட் வச்சு ஓட்டுங்க. இப்ப நம்ம ஊர்ல பாசல சொல்லணும்னா ஊர் ஃபுல்லா பரப்புங்க. என்னன்னு, உபவாசம், நாளைக்கு உபவாசம் ராஜா இருக்க சொல்லிட்டாரு, போய் பரப்புங்க, பிரசித்திப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. இப்ப பாருங்க, கவனிங்க. அப்ப எல்லாரும் கூடி வருவாங்க. கூடி வரும்போது எல்லாரும் நிக்க வைப்பாங்க. அப்படி ராஜாவும் எல்லாரும் மந்திரிமாரும் வந்து உட்காரும் போது அத நாபோத்தையும் கொண்டு வந்து நிறுத்துங்க. நாபோத் யார் தெரியுமா? திராட்சை தோட்டம் தரமாட்டேன்னு சொன்னான்ல, அவனையும் நிறுத்துங்க. தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற. கவனிங்க, இவன் வந்து தேவனை தூஷித்தான் அப்படின்னு அவன் மேல் குற்றம் சாட்டுங்க. சாட்டுந்தோடு மட்டும் இல்ல, சாட்சிக்காரர்கள் நியமிக்கிறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல 2-3 சாட்சி சொன்னாங்கன்னா அவன் என்ன செஞ்சிடலாம், அவனை குற்றவாளி ஆக்கிடலாம். இதே குற்றத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினாங்க. இதே மாடலை தான் பொய் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வாக்கியத்தோட பொருந்தல. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாட்சிக்காரன் நிறுத்துறாங்க. நாபோத்து பேர் சொன்னாங்க, இவன் தேவனை தூஷித்தான். படிங்கய்யா. பேலியாளின் மக்களாக 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி
அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல் எறியுங்கள் என்று எழுதினாள். இதுதான் அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. சூழ்ச்சி உங்களுக்கு புரியுதா? ஒருத்தனுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்காக, அந்த நிலத்தை அபகரிச்சு தாம் புருஷனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த மனைவி பண்ண இந்த தந்திரம், சூழ்ச்சி, அதுக்காக உபவாசத்தை பயன்படுத்துறாங்க. நல்லா புரியுதுங்களா? ஒருத்தனுடைய, ஒரு நீதிமானுடைய, எந்த தவறும் செய்யாத, தன்னை எதிர்க்காத அந்த மனுஷனுடைய நிலத்தை அபகரிக்கணும்ன்றதுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, இது தேவபக்திக்காக இல்ல, இவங்க உபவாசம் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இந்த உபவாசத்தை பயன்படுத்தினாங்க. அந்த உபவாசத்தை பயன்படுத்தி பேரளவுல நடத்தி அவனை கல்லெறிஞ்சு சாகடிங்கடா அப்படின்னு லெட்டர்ல எழுதுறாங்க. அதே மாதிரி உபவாச நாள் ஊருக்குள்ள சொன்னாங்க. நாபோத்தை நடுவில் நிக்க வச்சாங்க. சாட்சிக்காரனை கூப்பிட்டு சொல்றாங்க, இவன் தேவனை தூசித்தான். சாட்சிக்காரன் சொல்றாங்க, ஆமா அவன் தேவனை தூசித்தான். ஊருக்கு வெளியே எடுத்துன்னு போய் அவனை கல்லால் அடித்து சாகடிச்சான். அந்த அதிகாரம் முழுக்க நான் சொல்லிட்டேன். இந்த மேட்ரு வந்து ஆகாபுக்கு தெரியலையாம். யாருக்கு தெரியல? ஆகாப் தெரியல. நாபாத்தை கொலை செய்த இந்த செய்தி ராஜா ஆகாபுக்கு தெரியல. ஊருக்கு வெளியே செஞ்சுட்டு ஏசபேட்ட மெசேஜ் வருது, அவனை கொண்டுட்டோம் அப்படின்னு. இந்த அம்மா போறாங்க, ஆகாப் கிட்ட போறாங்க. ராஜாவே ஆகாபே என்ன செய்யுங்க, நீ எழுந்துரு, இங்க வா, என்ன உனக்கு நிலம் தரமாட்டேன்னு சொன்னான் பாத்தியா அந்த நாபோத், அவன் செத்து போயிட்டான். அப்படியா? இவர் என்ன பண்றாரு, சந்தோஷத்துல அந்த நிலத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இது ஒரு அநீதி. இந்த அநீதி நிமித்தமா தேவன் என்ன செய்தார்னா, ஏசபேல், ஆகாப், அவனை சார்ந்தவங்களை எல்லாரையும் தேவன் கொன்று போட பிளான் பண்ணிட்டார். அதனால ஏசபேலுக்கு ஒரு சாபம் பிறகுது. என்னன்னா, உன்னுடைய பிணத்தை நாய்கள் தின்னும், ஊருக்கு வெளியே அனாதை பிணமா கிடக்கும். தேவன் எப்படி நாபோத்துக்கு நீ பண்ணியோ அதே மாதிரி பண்ணுவேன்னு தேவன் சொன்னாரு. அந்த மனைவி ஏசபேல், ஆகாப் பனிஷ்மெண்ட் தேவன் கொடுத்தாரு. இந்த சாப்டர் இந்த சரித்திர புஸ்தகத்துல இருக்குது. இங்க என்ன கான்செப்ட்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, மற்றவன் கெட்டு போகணுன்றதுக்காக ஜெபம் பண்றாங்க. இதுக்கு பேர் ஐயா உபவாசம். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன் இவனுக்கு உதவி செய்யல என்கிற எல்லா காழ்ப்புணர்ச்சிக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. இதுக்கு பேர் ஜெபமா? இதுக்கு பேர் உபவாசமா? அந்த விண்ணப்பம் நிறைவேறணுன்றதுக்காக ஒரு தேவபக்தியினுடைய காரியத்தை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. பாருங்க, பைபிள்ல உபவாசம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு. தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறாரு. நான் ஏன் உபவாசம் இருக்கிறீங்க நீங்க? இதுவா உபவாசம்? உபவாசம்னா இப்படி கிடையாது. எப்படி இருக்கணும் உபவாசம்? தீர்க்கதரிசி ஏசாயா அவர் சொல்லுகிறார், 58ஆம் அதிகாரத்துல 6வது வாக்கியம் 7வது வாக்கியம். ஏசாயா புஸ்தகம் 58ல, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிக்கிறதோ, நுகத்தடியின் பிணையல்களை நெகிக்கிறதோ, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதோ, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதோ, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, தூரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதோ, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? 58ஆம் அதிகாரத்துல உபவாசத்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் இந்த வசனம் கண்டிப்பா கம்பல்சரியா செய்வோம், நம்ம நோட் பண்ணுவோம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு போய் அவங்ககிட்ட போய் சொல்லு. என்னன்னு 1வது வசனம் படிங்க. 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவங்க என்னென்ன மீறல்கள் செய்தார்கள், என்னென்ன பாவங்கள் செய்தார்கள், அதை போய் சத்தமா சொல்லு. இது இஸ்ரவேலுக்குள்ள தீர்க்கதரிசிகள் செய்த ஊழியம். இன்றைக்கு சபைக்குள்ள ஒருவர் அல்லது குறிப்பிட்ட ஜனம் ஏதோ ஒரு தவறு செய்தா அது பிரசங்கத்துல வந்து உணர்த்தினா கேட்டுக்கிற மனப்பான்மை
தேவ ஜனங்களுக்கு இருக்கா? அந்த பொறுமை இருக்கா? இருக்கணும். ஆனா தேவன் சொல்றார், பேசு. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்களை குற்றத்தை காண்பி, அவன் பாவத்தை உணர்த்து அப்படின்னு சொல்றாரு. ஏன்? தேவ காரியத்தை அவன் சுயநலத்துக்காக பயன்படுத்தினார். இங்க சொல்றாரு, 2வது வசனம் படிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடே என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? அவங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அவங்க தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகவே இல்லையா? நீதிய எல்லாத்தையும் செய்யற ஜாதி மாதிரி வாழ்றாங்களாம், அப்படியே நீதியா வாழ்றாங்களாம். அது சொல்றாரு, அவருடைய வழியை ரொம்ப விரும்புறாங்களாம், தேவனை சேர விரும்புறாங்களாம். இப்படி எல்லாம் பண்ணாம இருந்துட்டு அவங்க உபவாசம் இருந்துட்டு சொல்றாங்களாம், நாங்க உபவாசம் இருந்து நீர் ஏன் எங்களை பார்க்காம இருக்கிறீங்கன்னு தேவனை கேட்கிறாங்க. தேவன் யாருடைய உபவாசத்தை நோக்கி பார்க்கிறார்? இப்ப நம்ம டிராவல் பண்ணோம் இல்லையா, எந்தெந்த உபவாசத்தை எல்லாம் சூழ்நிலையா தேவன் பார்த்து அவங்களுக்கு உதவி செய்தார் பார்த்தோம் இல்லையா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பண்ணின உபவாசம் தேவனுக்கு பிடிக்கவில்லை, தேவன் அதை விரும்பவில்லை. அப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்பினாங்க. தொடர்ந்து படிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். கேள்வி பாருங்க, தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நாங்க எங்க சரீரங்களை ஒடுக்கி உன்னை நான் சாப்பிடாம இருக்க சொன்னா, 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருக்க சொன்னா, இவங்க சொல்றாங்க நாங்க எங்க சரீரங்களை எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி நாங்க இப்படி இருக்கும்போது நீ ஏன் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஏன் ஆண்டவர் எனக்கு பார்க்காம இருக்கிறாரு? ஏன்னா உபவாசம் பண்ணி கூட எனக்கு செய்யாம இருக்கிறாரு? அவர் எதை கேட்கிறாரு உன்னிடத்துல? நீ சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணா கேட்கிறாரு? தேவனுடைய நீதியை நீ நடப்பி, அதைதான் கேட்கிறாரு. தேவனுடைய சத்தியத்தை நீ கைக்கொள், அதைதான் கேட்கிறார். தேவனுடைய பிரமாணங்களின்படி நட, அதான் கேட்கிறாரு. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறி போச்சுன்னா, செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறாங்க, ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பைபிளுக்கு ஒரு வசனம் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. எப்பயாவது விரும்பினாதான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா அவங்க உபவாசம் இருந்து என்ன செய்யறாங்க? ஆண்டவர் எல்லாமே எனக்கு கொடுத்துடணும். என்ன கொடுத்துடணும்? வேலைக்கு சாப்பாடு கொடுத்துடணும், கடன் இருக்கக்கூடாது, நோய் நொடி இருக்க கூடாது, நல்ல வேலை கொடுக்கணும், கல்யாணம் நடந்துடணும். ஆனா இவங்களுடைய நீதி பாத்தீங்கன்னா செய்வதே கிடையாது, தேவன் விரும்புறதை செய்யறது கிடையாது. இப்ப தேவன் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, என்ன உபவாசம் இருக்கிறீங்க நீங்க? இதுவா உபவாசம்? இதுவா உபவாசம்? உங்களுடைய சொந்த காரியம் நிறைவேறதுக்காக நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, அது உபவாசம் இல்லை. அடுத்த வசனம் படிங்க ஐயா. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, கவனிங்க, ஒவ்வொரு வாக்கியத்தையும் கவனிங்க. உங்களுடைய இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்கிறீர்கள். பாருங்க, எல்லாத்தையும் கட்டாயமா செய்றீங்க, உங்க வேலையெல்லாம் செய்றீங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். பார்த்தீங்களா? தேவனே ஊழியக்காரன் மூலமா சொல்றாரு, உங்களுடைய கேஸ், உங்களுடைய வழக்குக்கும் உங்களுடைய வாதுக்கும் துஷ்ட தனத்திற்கும், அதான் நான் சொன்னேன் இல்லையா, பல விஷயங்களுக்காக நீங்க உபவாசம் இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? நான் தேவனுக்காக உபவாசம் இருக்கிறேன். தேவனுக்காக உபவாசம் தான், நீ தேவன் சொல்றதெல்லாம் செய்யணும். நான் உபவாசத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த சொல்லுங்க, படிங்க. நீங்கள் உங்கள் கூப்பிடுகளை உயரத்திலே கேட்கும்படியால் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசாதிருங்கள். இப்ப இந்த மாதிரி நீங்க உபவாசிக்காதீங்க. புரியுதுங்களா? இந்த 4வது வாக்கியம் வரைக்கும் அவர் எப்படி சாடுகிறார் பாருங்க, அவருடைய பாவங்களை எப்படி கண்ணெதிரே உணர்த்துகிறார் என்பதை பாருங்க, ஒருவருடைய மனசாட்சியில குற்றங்களை எப்படி நிறுத்தி காண்பிக்கிறார் என்பதை பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் மிகவும் நேசித்தார், யூத ஜனங்களை அதிகமாய் அக்கறை கொண்டார். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை தன் வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வரவே இல்லை. அவங்களுடைய சுய இஷ்டத்தின்படி தான் வாழ்ந்தாங்களே ஒழிய தேவனுடைய விருப்பத்தை என்ன செய்யலாம் அவங்க
விரும்பவில்லை. அப்போ இங்க 5வது வசனத்துல சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறது. முதலாவது உபவாசம் என்றால் ஒரு ஆத்மா என்ன செய்யணுங்க? தன்னை ஒடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. ஆத்மாவை ஒடுப்பதுனா என்ன? இங்க மோசையினுடைய கட்டளையில நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உபவாசத்தை ஒரு கட்டளையா எழுதவில்லை, ஆனா தங்களை ஒடுக்குகிறது, அதாவது தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்வது உபவாசத்தின் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்ப காலகட்டத்துல மோசையினுடைய வார்த்தையின்படி தங்களை தாழ்த்தினார்கள் தேவனுடைய சமூகத்துல. அப்ப அது உபவாசத்தை போல பார்க்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு உபவாசத்துல தங்களை தாழ்த்துகிறவர்கள் எத்தனை பேர்? பெருமையால பேசிட்டு இருக்கிறாங்க. ஆபீஸ்ல யாராவது கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு குத்தாங்கன்னா, இல்ல நான் இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கிறேன், அதை ஒரு பெருமையா பேசிக்கிறாங்க. அதையா விரும்புறாங்க? அதையா இங்க உபவாசம் சொல்றாரு? இங்க சொல்றாரு பாருங்க, தங்களை தாழ்த்தி ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுக்கிறது கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அதாவது பார்க்கும் போதே எப்படி இருக்கிறாங்க? அவங்க உபவாசம் இருக்கிறாங்கப்பா. இந்த சில நபர்லாம் பாருங்க, முக சோர்வா இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே தெரியும் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. சில பேர் இந்த வாய்ப்பகுதி கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காத மாதிரி இருப்பான், அப்படியே சோர்வா இருப்பாங்க. நல்லா தானே இருக்கிறீங்க, என்ன ஆச்சுங்க? இல்லை, இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன், இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன். நம்ம வந்துப்பா நான் பக்தி தவறாம என்ன செய்யறாங்க அவங்க ஆண்டவருக்காக இப்படி இருக்கிறாங்களே, அது சொல்றாரு, அப்படியே நாணலை போல தலையை வணங்கிக்கிறாங்களாம், அப்படியே தலையை வணங்கிக்கிறான். அதுவா உபவாசம்? இதுவா கர்த்தருக்கு பிரியமான உபவாசம்? இது இல்லையே. 6ல சொல்றாரு பாக்குறங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் 1, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் 2, நொறுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறதும் 3, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் 4, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் 5, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் 6, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் 7, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு ஏற்ற உபதேசம். உபவாசத்துல இதுல ஏதாவது இன்னைக்கு இருக்கிற மக்கள் செய்யறாங்களா? நான் ஏன் சோர்வா இருக்கா உங்களுக்கு? சோர்வா இருக்கா? இன்னைக்கு இந்த உபவாசத்துல இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பார்க்க வேண்டிய காரியம் இதெல்லாம் இல்லை. பாருங்க, இதுல உபவாசத்துல செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இந்த வேலைகளெல்லாம் உபவாசத்துக்கு நிகரானது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிறோம்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து எளிமையா இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, நம்மளோட ஹெல்ப் கேட்கறாங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்றோம்னு வச்சுங்க, அது பேர் உபவாசம் இல்லை. அவங்களுக்கு இறங்கி கொடுக்குறோங்க பாருங்க, அதுக்கு பேர் உபவாசம். ஆனா உபவாசம் நம்ம நினைக்கிற மென்டாலிட்டி என்னன்னா, நாம சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம் நினைக்கிறோம். ஆனா இல்ல, ஏழைகளுக்கு இறங்குகிறது உபவாசம். ஒருவன் ஆடை இல்லாமல் இருக்கிறான், துணி இல்லாமல் இருக்கிறான், நம்ம கேட்கிறோம், பா துணி தர வாங்கி போட்டுக்கிறியா? போட்டுக்கிறான்னா அதை கொடுத்தா அது உபவாசம். ஒருத்தன் கஷ்டப்படுறான், பிரச்சனையில் இருக்கிறான், அவனுக்கு போய் உதவி பண்ணா அது உபவாசம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு என்னத்துக்கு அந்த பிரச்சனை? அது அவங்க பிரச்சனை, நீ அவங்க பிரச்சனைக்கு போற. நிறைய பேர் சொல்ற உனக்கு தேவையில்லாதாச்சே. ஆனா இங்க சொல்றாரு, ஒடுக்கப்படுகிறவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், அக்கிரமத்தின் கட்டுகளை ஒருத்தன் துணிஞ்சு போய் உதவி பண்ணி அவங்களை அதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வராங்க, அது உபவாசம். ஆனா நாம் புரிஞ்சு வச்ச உபவாசம் தெரியுங்களா? காலை டிஃபன் சாப்பிடாம இருக்கிறது உபவாசம், மத்தியானம் லஞ்சு சாப்பிடாம இருக்கிறது உபவாசம். ஆனா நம்ம எல்லா வேலையும் செய்வோம், அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வோம். தேவன் அதை விரும்பவில்லை. எனக்கு உகந்த உபவாசம் எதுன்னு இங்க பட்டியல் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் மத்தேயு புஸ்தகத்துல இப்படி சொல்லியிருக்கிறாரு. 6ஆம் அதிகாரத்துல 16வது வாக்கியத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதீங்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாருங்க. ஆனா நம்மளால இப்ப என்ன ட்ரெண்டு, இப்ப உபவாசம் இருக்குதுன்னு தெரியும், ஆனா மேல் பூச்சா வந்து அவங்க உபவாசம் இல்லைன்னு தெரியும். எப்படி தெரியுமா? இப்ப ஆண்டவர் சொல்ற என்ன சொன்னாரு?
முகவாடெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால முகத்தை நல்லா கழுவிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர்லாம் போட்டுக்கின்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. என்னெல்லாம் வச்சு எப்போது ட்ரிம்மா இருக்க மாதிரி இருப்பான். ஆனா அவங்க உபவாசம் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி உபவாசம் இருக்கிறான். எப்படின்னா உபவாசம் இருக்கிறேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லின்னு வருவான். நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஒரு வாரம் உபவாசம் இருக்கிறேன். ஆனா எப்போதும் போலவே அவங்க இருப்பாங்க. இது பேர் உபவாசமா? ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம்னா எப்படி இருக்கணும்? மாயக்காரனை போல இருக்காத. மாயக்காரனா ஏன்னா அவங்களுடைய மேலாடை, அவங்களுடைய உடல் தான் உபவாசம் இல்லாத மாதிரி மிடுக்க காட்டிக்கிறாங்க. ஆனா பெருமைக்காக அதை செய்யறாங்க. நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா பெருமைக்காக உபவாசத்தை செய்யக்கூடாது. பெருமைக்காக செய்யக்கூடாது உபவாசத்தை. அப்ப ஆண்டவர் சொல்றார், முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தர் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இங்க உபவாசத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார். புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு சபையே உபவாசம் இருந்திருக்கு. அப்போஸ்தலர் காலத்துல 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ இங்க பாருங்க, 3வது வசனம் படிங்க ஐயா. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போ இங்க அப்போஸ்தலர் காலத்துல அந்தியோகியா பட்டணத்துல இருக்கிற சபையில தீர்க்கதரிசிகளும் சபையார் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உபவாசம் இருந்திருக்கிறாங்க. இந்த உபவாசம் எதுக்காக? ரீசன் பாருங்க, ஊழியத்திற்காக உபவாசம் இருந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட். இது இக்காலத்துல சபைகள் எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெற வேண்டி இங்க நாம் உபவாசம் இருக்கிறோம். ஒரு சபையா எத்தனை பேர் இந்த உபவாசத்தை நியமிச்சு இதை செய்ய முற்படுறோம்? செய்யறதே இல்லையே. ஒரு ஊழியம், ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணுன்றதுக்காக நம்ம எப்போது உபவாசம் இருந்து தேவனிடத்துல மன்றாடி ஜெபித்திருக்கிறோமா? இல்ல நம்ம கூட்டத்துல யாராவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில கடந்து அவங்க மிக மோசமான நிலைமையில இருக்கிற போது அவங்க சிறுமையை பார்த்து அவங்க மேல் மனதுருகி அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இங்க ஒரு வீட்டுல ஒருத்தர் கஷ்டப்படுறான், அவனுடைய வாழ்க்கை முன்னேறன்றதுக்காக நம்ம எல்லாரும் கரம் கொடுத்து அவங்களுக்காக உபவாசம் இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைன்றதுக்காக உபவாசம் இருக்கிறோமா? இல்லையே. நான் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரீசன். நோய் வரக்கூடாது, நல்லா கல்யாணம் ஆயிடணும், வீடு கட்டிடணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும். இதெல்லாம் ரீசன். இதுக்கு பேர் உபவாசமா? பாஸ்டர் சொல்றாரு, நாலுல லென்த் டே ஸ்டார்ட் ஆகுது, நாலு என்ன பண்ணுங்க, நம்ம 40 நாள் உபவாசம் இருக்க போறோம். அப்ப மறுநாள்ல இருந்து உடனே ஸ்டார்ட் பண்றோம் 40 நாள் உபவாசம். இது பேர் உபவாசமா? உபவாசம் என்பது தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறது தான் உபவாசம். நான் ஒரு பாவி, நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் இல்லாதவன், என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, தேவனே என் பாவங்களை மன்னித்தருளும் என்று அவர் சன்னதியிலே விழுந்து கிடப்பது உபவாசம். இஸ்ரவேல் மக்களை போல இன்றைக்கு பாவத்தை குறித்து உணர்த்தினால் அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கே நமக்கு மனசு இல்லாத போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னமும் டிவி பாக்குறோம், இன்னமும் நாடகம் பாக்குறோம், இன்னமும் சினிமா பாக்குறோம், இன்னமும் பாட்டு பாக்குறோம், அதை பார்த்து பாடிக்கிறோம், மற்றனோட ஷேர் பண்ணிக்கிறோம், உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிறோம். ஆனா அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறோம். இது பேர் உபவாசமா?
வேதாகமத்திலே சொல்லப்படுகிற உபவாசம் என்பது என்ன, நாம நினைச்சு வச்சிருக்கிற உபவாசம் என்ன, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உபவாசம் இருக்கலாமா வேணாமா, அப்படியே அந்த உபவாசம் இருந்தா எதற்காக இருக்கணும் என்பதை யோசித்து உபவாசம் இருக்கு. முடிவா சொல்றேன், 2 பிரமாணம் இருக்குது. முடிஞ்சு போன பழைய ஏற்பாடு, நடைமுறை இருக்கிற புதிய ஏற்பாடு, 2 பிரமாணத்திலேயும் உபவாசம் இருங்கள் என்பது கட்டளை இல்லை. ஆனால் இருந்தால் எப்படி இருக்கணும் என்று கற்றுக்கொண்டு உபவாசம் இருங்கள். ஆகவே தேவன் உபவாசம் இருந்து நம்மை ஒடுக்கி ஜெபித்தாதான் நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை கொள்ளுவது கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் பரலோகத்தை எட்டுகிறது. நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவர். அந்த கோணத்துல பார்க்கும்போது உணவை தவிர்த்து விட்டு ஜெபித்தால் தான் தேவன் நிறைவேற்றுவார் என்ற அவசியம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. ஒருவேளை அப்படி இருக்கணும், அது எனக்கு விருப்பம் என்று சொன்னால் அது தெய்வ பக்தியோடு செய்யப்பட வேண்டிய காரியங்கள், நம்முடைய கிறிஸ்துவ குணங்களோடு கூட அந்த உபவாசம் இருக்கணும். மற்றபடி என்னை நான் திருத்திக் கொள்ளாமலேயே, என் குணங்கள் எல்லாம் மாறாமலேயே சடங்குக்காக வாரத்துல 1 நாள், மாசத்துல 2 நாள் நியமிச்சு நான் உபவாசம் இருந்தேன்னா அந்த உபவாசத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா என்பதை என்ன செஞ்சிடலாம், யோசித்து பார்த்து உபவாசத்தை நாம் மேற்கொள்ளுவோம். இந்த செய்தி இன்றைக்கு அநேகம் பேருக்கு சென்றடைவதில்லை. கட்டாயத்தின் பேர்ல உபவாசம் இருக்கிறாங்க, 40 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மனம் போன போக்குல வாழ்வாங்க. எழுதப்படாத சட்டங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, அதை நீக்கணும். அதுக்கு ஆண்டுடைய வசனங்கள் உதவி செய்யும். இந்நேரத்தில் இந்த சத்தியத்தை பேச நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்கு அடியனுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.